பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான் தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு சங்கீதத்தின் புஸ்தகம் 32 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் எந்த வழியில் நடக்கணும், நீங்கள் படிக்கிற பிள்ளைங்கன்னா எந்த கோர்ஸ் எடுக்கணும், இல்லை உங்கள் காலேஜ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது மேல் படிப்புக்கு என்ன செய்யணும், இல்லை வேலைக்காகனா நீங்கள் எந்த வழியில் போகணும், இந்த வழியில் போகணுமா, இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமா, நான் இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கச்சே கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களுக்கு போதித்து அவர் உங்களுக்கு அந்த வழியை காண்பித்து அந்த வழியில் நடத்துவாராம். அது மாத்திரமல்ல, உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு சின்ன குழந்தை நடந்துக்கிட்டே இருக்கச்சு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் அவங்க என்னதான் வேலை பண்ணாலும் அந்த குழந்தை மேலே ஒரு கண் இருக்கும். அப்படி தான் தேவன் தாமே அவரோட கண்ணை உங்கள் மேலே வச்சு அவர் என்னவா, நீ என்ன பண்ண போகிற, அடுத்தது என்ன செய்யணும் என்னன்னு நீங்கள் மனுஷங்க கிட்ட போய் ஐடியாஸ் கேட்க தேவையில்லை, வேறு யாரோடையும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஆலோசனை கேட்க தேவையில்லை, உற்றார் உறவினர்களோ இல்லை யாராக இருக்கட்டும் யார்கிட்டையும் போக தேவையில்லை, ஊழியக்காரங்க கிட்ட இல்லை, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காரச்சு தேவன் உங்கள் மேலே அவர் கண்ணை வச்சு என்னமா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு விஷயத்தில் நான் என்ன பண்ணணுங்கிறச்சு தேவன் அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆலோசனைனா ஐடியாஸ் தருவார், பிளான் தருவார். நீங்கள் கேட்க வேண்டிய இடம் மனுஷங்க கிட்ட இல்லை, தேவன் சமூகத்தில் போய் உட்காந்து கேட்கறச்சு நிச்சயமாக தேவன் அதுக்கான ஆலோசனையை தருவார். ஆமீன். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேத வசனத்தின்படி நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன் என்று நீ சொல்லியிருக்கிறபடி ஆண்டவர் உம்முடைய ஜனங்களை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் இடதுபுறமா வலதுபுறமா என்று வழி தெரியாமல் நிற்கும் போது அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் அவர்களை கைப்பிடித்து நீ நடத்துகிற தேவனா இருக்கிற ராஜா. அவர்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிற தகப்பனாக இருக்கிற ராஜா. குழப்பமான ஒரு சூழ்நிலை, பயமான ஒரு சூழ்நிலை, இந்த விஷயத்துல நான் இறங்கினா நான் ஃபெயில் ஆயிடுவனோ, இந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அசிங்கமாயிடுமோ, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் எப்படி பேசணும்னு திகைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நடக்க வேண்டிய வழியை சொல்லி கொடுத்து அதன் மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு நீரே அவர்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனையில் வெற்றி சிறக்க செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ள போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். Amen. God bless you.